வணக்கம் நண்பர்களே, மற்றொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோடு இந்த வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சட்டத்தையே உருவாக்கிய ஒரு நாடு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவருக்கொருவர் சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக ஒரு திருவிழாவையே கொண்டாடுகிற ஒரு நாடு பற்றி இதுவரையில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் ஜப்பான். பொதுவாகவே சிரிக்கிறது, புன்னகைக்கிறது என்பது மனிதர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம். ஏனைய உயிரினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவதற்கு இந்த சிரித்தல் அல்லது புன்னகைத்தல் என்பதும் ஒரு முக்கியமான பங்கை வகித்து வருகிறது. பொதுவாக எங்களிலே இருக்கிறவர்கள் யாரை பார்த்தாலும் சிரிப்பதற்கும் அல்லது எவரை எதிரிலே பார்த்தாலும் சிரிப்பதற்கு கொஞ்சம் தயங்குகிற பழக்கம் அல்லது தயங்கி போகிற பழக்கம் இருக்கு. காரணம் என்னென்றால், சிரித்து விட்டால் சில நேரங்களில் கௌரவம் போயிருமோன்னு யோசிப்பார்கள். சில சந்தர்ப்பங்களிலே கௌரவத்துக்காக சிரிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் சிரித்தால் கௌரவம் போய்விடும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆள் பார்த்து, பதவி பார்த்து, அந்தஸ்து பார்த்து சிரித்து புன்னகைக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர்களாக இந்த பூமி பந்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பது மறுதளிக்க முடியாத, மறுக்க முடியாத ஒரு கசப்பான உண்மைதான். என்ன செய்வது? ஆனால் பொதுவாக பாருங்கள், எங்களுடைய பண்பாட்டிலே ஒரு பழமொழி இருக்கிறது. பொயில விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு என்ற பழமொழியினூடாக பெண்கள் முகத்தில் இருந்த சிரிப்பையே இல்லாமல் செய்து விட்டோம் நாங்கள். இப்படி இந்த சிரிப்பென்ற பழக்கம், கமலஹாசன் ஒரு திரைப்படத்திலே கவிப்பரசர் வைரமுத்து எழுதிய ஒரு பாடலை அழகாக பாடி அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். அதாவது, சிரிக்க தெரிந்த மிருகத்துக்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க மறந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல் வரி இருக்கும். இப்படி இந்த சிரிப்பு, புன்னகை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தொடர்பாடும் மொழியாக கூட இந்த சிரிப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஜப்பானுக்கு வருவோம். மனம் விட்டு சிரித்தல் என்பது உடலுக்கு உள்ளத்துக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயம் என்பதை பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதிகமாக சிரிப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் உள ஆரோக்கியத்தோடும் இதயத்தினுடைய வலுவோடும் நீண்ட காலமாக வாழ்கிறார்கள் என்று சொல்லி ஜப்பானிலே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் பெற, குறிப்பாக பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் செய்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்ட ஜப்பான் அரசாங்கம் சிரித்தல் என்பதை ஒரு பயிற்சி என்றே பிரகடனப்படுத்தி இருக்கிறது. சிரிப்பு என்பது ஒரு பயிற்சி, உடலுக்கும் உள்ளத்துக்கும் மனதுக்கும் இதயத்துக்கும் ஒரு வலுவையும் சக்தியையும் கொடுக்கிற ஒரு பயிற்சி என்றே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மனம் விட்டு சிரிப்பதனூடாக அல்லது நெருக்கமானவர்களோடு சிரித்து பழகுவதனூடாக இதயத்துக்குள்ளே இருக்கின்ற, மனதுக்குள்ளே இருக்கின்ற இறுக்கங்கள் தளர்ந்து போய் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் எங்களோட மனதுக்கு கிடைக்கிறது, ஒரு புத்துணர்ச்சி ஒன்று கிடைக்கிறது என்று சொல்லி ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படியான நன்மைகள் ஜப்பானிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 2024ஆம் ஆண்டை வழி அனுப்பி வைக்கின்ற வகையிலும் எல்லோரும் ஒன்றாக ஒரு இடத்திலே சந்தித்து தங்களுடைய கவலைகளை, வேதனைகளை, துன்பங்களை, துயரங்களை கொட்டி தங்களை மறந்து புதிய ஆண்டை புத்துணர்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என்பதற்காக சிரித்து மகிழக்கூடிய ஒரு பண்டிகை அல்லது ஒரு திருவிழாவை ஜப்பானியர்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியிலே, இந்த பண்டிகையிலே பெருந்திரளான மக்கள், ஜப்பானியர்கள் தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அதற்காக நேரமெல்லாம் ஒதுக்கி குடும்பமாக தங்களுடைய உறவினர்களோடு வந்து இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வியப்பாக இல்லையா? இந்த உலகத்திலே ஜப்பான் என்கிற நாடு பொதுவாக எல்லா விடயங்களிலுமே ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது வித்தியாசமான, விசித்திரமான சில பழக்க வழக்கங்களையும் சில பண்பாடுகளையும் கொண்டிருக்கிற ஒரு நாடாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் ஒருவருக்கொருவர் மனதை விட்டு சிரிக்க வேண்டும் அல்லது சிரித்து வாழ வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாக ஜப்பானியர்கள் இப்பொழுது புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே ஜப்பானியர்களைப் போல இந்த சிரிப்பினுடைய மகத்துவத்தை உணர்ந்த ஒரு மனித கூட்டமாக நாங்களும் மாற வேண்டும். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கும், ஒரு உந்து சக்தியை தரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெருமதியான கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.